அனைவருக்கும் குருவடி சரணங்க. இன்றைய பகுப்பாய்வா வாழ்க்கை ஒரு இயந்திரங்க. எல்லாருமே தனது வாழ்க்கையை ஒரு இயந்திரம் போல தான் இயக்கிட்டு இருக்கோம். அந்த இயந்திரத்தை இயக்கக்கூடிய தன்மை எதுங்கிற ஒரு விஷயத்த யாரெல்லாம் சிந்தித்து பார்த்தோமான்னு கேட்டால் இல்லைங்கிற ஒரு விடை தான் இங்கே தனித்துவமாக இருக்குங்க. ஏன்னா இப்பேற்பட்ட இயந்திரமான ஒரு வாழ்க்கை இயலும் திறன் எங்கே இருக்குங்க? அந்த இயந்திரத்தையே இறக்கக்கூடிய ஒரு திறன் எங்கே மறைக்கப்பட்டிருக்குங்கிற விஷயத்த நீங்கள் உன்னதமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும், உங்கள் மனதை நீங்கள் கையகப்படுத்திடலாங்க. ஆமாங்க, இந்த வாழ்க்கை எனும் இயந்திரத்தை இயக்கக்கூடியதே உங்களோட மனம்தாங்க. மனம் தரும் மந்திரமே மாயோன் தரும் மந்திரம்ங்கிற வாசகத்துக்கு என்னங்க, உங்களோட மனதை நீங்கள் எந்த அளவுக்கு பக்குவத்தின் திறன் கொண்டு ஆராய்ஞ்சு பார்க்குறீங்களோ அன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்குள் மறைந்திருக்கும் பகலின் கனவு எதுங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் ஒவ்வொரு நாளுமே சிந்திக்க ஆரம்பிக்கலாம். பார்த்தவன் எல்லாம் தனது பகல் கனவு எது என்பதனை சிந்தித்து பார்க்கும் பொழுது நிஜமான கனவு அதுவே. நித்திரையில் உறங்கும் கனவு கூட நிஜமாகி போய் மாயமாக மறைகிறது. பகலில் காணும் கனவு பகல் கனவுக்குள் மறைந்து என்னை பகுத்தாய்வு செய்து பார்க்கிறதுன்ட்டு ஒவ்வொரு நாளுமே உங்களுக்குள்ள உடல் பகுப்பாய்வு செஞ்சு நீங்களும் பார்க்கலாங்க. உன்னதமான இயலும் திறனை எவனொருவன் பகுத்து ஆராய்ந்து பார்க்கின்றானோ அவனே மிகப்பெரிய ஒரு பகலவனா மாறி நிற்கிறாங்க. பாகம் கொண்ட ஒரு பகுதிக்குள் தனது பத்துயிரான உயிர் எங்கே உரையாடி கொண்டிருக்கிறங்கிற ஒரு விஷயத்த அவன் ஊஞ்சல் ஆடி பார்த்தானா போதும், அவன் மனம் தரும் மந்திரத்திற்கு அவனும் இயல் திறன் எதுங்கிற ஒரு விஷயத்த அவன் துணை நின்று காண்பிச்சிட்டுனா போதும், உங்கள் வாழ்க்கையில் மறைக்கப்பட்டிருக்கிற திறன் எங்கே, அதனுள் அடக்கம் பெற்றிருக்கும் இயந்திரம் எதுங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் இயக்க ஆரம்பிச்சிடலாங்க. இயந்திரம் போல் தனது வாழ்வியலை கடந்த ஒருவன் தனக்கான இயந்திரமாய் அவன் மாறி நிற்கும் பொழுது இயல் திறன்கள் அனைத்துமே அவனுள் வந்து மறைப்பொருளாக காட்சி தந்ததாங்க. நாகம் தந்த சுவைதனை எவனொருவன் சுவைக்க ஆரம்பிக்கின்றானோ அவனே நாதனின் தாழ் பணிந்து நவநீதத்தின் முப்பொருளாய் மாறி நிற்கிறாங்க. அருவமாய் உருவமாய் காட்சி தந்ததும் அவனே, ஆறுயிராய் என்னுள் நிலை பெற்றதும் அவனேங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டிங்களா போதும், உங்களுக்கான இயந்திரமாய் அவனே வந்து நிற்பான். அவனுக்குள் மறைப்பொருளாய் மறைந்து காட்சி தரும் பகலின் கனவு எது, நிஜத்தின் கனவு எது, இயன்றதின் கனவு எதுங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் சிந்திச்சு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையின் தத்துவம் அதுவாகவே மாறி அமையட்டுங்க. அனைவருக்கும் குருவடி சரணங்க.